13 மே 2026 பாஸ்கா காலத்தின் 6ஆம் வார புதன் நற்செய்தி வாசகம் என்று பாத்திமா அன்னையினுடைய விழா நாளை நாம் கொண்டாடுகின்றோம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 16, இறை வசனங்கள் 12 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வருகின்ற பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவர் பற்றி உங்களுக்கு அறிவிப்பார். அவரிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் ஒரு அருமையான விழா நாட்களுக்கு, அன்னையினுடைய விழா நாட்களுக்கு நம்மை கொண்டு செல்கிறது. நம்முடைய வணக்க மாதத்தினுடைய 13வது நாளில் மரியனுடைய நிலைத்தன்மையை, அதாவது இறுதி வரை மரியன்னை இறை திட்டத்தில் நிலைத்திருப்பதையும், அதை அவர் கைவிடாமல் நம்பிக்கையுடன் இருந்ததையும், ஆண்டவர் இயேசோடு நிலைத்து நிற்பதையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இன்றைய நாளில் மரியனின் மாபெரும் விழாவான பாத்திமா அன்னையினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பாத்திமா அன்னையின் வழியாக இறைவன் இந்த உலகிற்கு பலவிதமான நற்கருணை நற்பலன்களையும் ஆண்டவரை அனுபவிக்கின்ற வாய்ப்பையும் மேற்கொள்கின்றார். 1917ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டினுடைய பாத்திமா நகரில் 3 சிறிய ஆட்டு இடையர்களுக்கு அன்னை மரியாள் காட்சி அளித்த நினைவாகத்தான் இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த பாத்திமா அன்னையை பார்க்கின்ற பொழுது ஜெபத்தினுடைய வல்லமையை ஆழமாக சிந்திக்க தூண்டியவள். அன்னை மரியா பாத்திமாவில் அழைத்து சொன்ன இந்த வார்த்தை தான், ஒவ்வொரு நாளும் ஜெபமாலையை சொல்லுங்கள் என்று. ஜெபமாலை என்பது வெறும் ஜெபம் அல்ல, அது உலகிற்கு அமைதியை கொண்டு வருகின்ற ஒரு ஆயுதம். இது ஒரு மனமாற்றத்திற்கு நம்மை அழைக்கிறது. பாவிகளுக்காக ஜெபிக்கவும் தவம் செய்யவும் பாத்திமா அன்னை அழைப்பினை விடுக்கின்றார். உலகம் சந்திக்கின்ற பல போராட்டங்களுக்கு தீர்வு போர் அல்ல, மாறாக மனம் திருந்துதலையும் இறைவனிடம் மீண்டும் திரும்பி வருவதும் என்பதை தான் பாத்திமா அன்னை உணர்த்துகிறாள். ஒரு தூய்மையான இதயத்திற்கு நம்மை கொண்டு செல்வதுதான் பாத்திமா அன்னையினுடைய மாபெரும் குறிக்கோளாக இருந்தது. இறுதியில் எனது மாசற்ற இதயம் வெற்றி பெறும் என்று அன்னையினுடைய வாக்குறுதி என்று நாம் நினைவு கொடுத்த வேண்டும். தீமையினுடைய மத்தியில் வாழ்கின்ற போது நமக்கு மரியன்னை நமக்கு அளிக்கின்ற ஒரு அழகிய பாடம். ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்து பாவத்தை விட்டொழித்து ஜெபமாலை ஜெபித்து மாசற்ற இதயமாக நாம் வாழ்கின்ற பொழுது நாம் வெற்றி பெறுவோம். இதே நாளில்தான் தாயாம் திரு அவை நற்கருணை அன்னையினுடைய விழா நாளாகவும் கொண்டாடுகிறது. நற்கருணை சபையினருக்கு மே மாதம் 13ஆம் தேதி இது ஒரு சிறப்பான ஒரு நாளாக கொண்டாடுகிறார்கள். நற்கருணை அன்னை மரியா எவ்வாறு இயேசுவை தன்னுடைய கருவில் சுமர்ந்து ஆராதித்தாரோ, அதே போலத்தான் நற்கருணை சபையினரும் நற்கருணை நாதரை ஆராதிக்கவும் உலகிற்கு அவரை வழங்கவும் மரியாவிடத்தில் அவர்கள் பாடம் கற்பிக்கிறார்கள். மரியன்னை முதல் நற்கருணை பேழையாக இருக்கிறார். அன்னை மரியா தன்னுடைய கருவில் இயேசுவை தாங்கிய பொழுது அவரே உலகின் நற்கருணை பேழையாக இருந்தவர். ஆராதியின் வழியாக நற்கருணை வீற்றிருக்கின்ற இயேசுவினுடைய முன்னிலையில் மௌனமாகவும் ஆழமாகவும் அன்போடும் எப்படி அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை மரியன்னையிடமிருந்து பீட்டர் ஜூலியன் தெரிந்து கொண்டதனால் நற்கருணை அன்னையாக பிரகடனம் செய்ய முயற்சி செய்தவர். மரியன்னை இயேசு இந்த உலகிற்கு அளித்தார். ஆக இன்றைய நாளில் மரியன்னை பாத்திமா அன்னையாக நற்கருணையாக அவதரிக்கின்ற பொழுது நாம் ஒரு சிறந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு
இறைவன் ஏற்படுத்திய மிகப்பெரிய கருவிதான் மரியன்னை. ஆக மரியன்னை எப்பொழுதும் நம்முடன் வசிப்பவள், நமக்காக மன்றாடுபவள், நமக்காக அனைத்து தீமைகளையும் வெல்லக்கூடியவள், நமக்கு தேவையான துணிவையும் வல்லமையும் இறை நம்பிக்கையும் ஆழப்படுத்தியவள், நம்முடைய இதயத்திற்கு தேவையான மாசுக்களை அகற்றுகின்ற ஒரு சக்தியை இறைவனத்தில் நமக்கு பெற்றுத் தருபவள் தான் மரியன்னுடைய ஒரு மாபெரும் கடமை. ஆக இன்றைய நாளில் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய பிரியாவினுடைய உரையை நம்முடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். அவர் அவர்களை திக்கற்றவர்களாக விட்டுவிடாமல் இறைவனுடைய துணையை அவர்களுக்கு எப்பொழுதும் இருப்பதை அவர் தூயாவினுடைய வழியாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஒரு குழந்தை படிப்படியாக பாடங்களை சொல்லிக் கொடுப்பதைப் போல கடவுள் நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ப உண்மைகளை இன்றைய நற்செய்தியில் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். சிலர்கள் அப்பொழுது இயேசுடைய பாடுகள் மற்றும் சிலுவையினால் கலங்கியிருந்த சூழலிலும் அவர்களுக்கு ஆழமான ஒரு இறையியல் உண்மைகளை இயேசு கூறி அவர்களை திடப்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்விலும் சில கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கிடைக்காமல் இருக்கலாம். இதை இப்பொழுது உங்களால் தாங்க முடியாது, காலம் வரும்பொழுது புரிய வைப்பேன் என்று இயேசுடைய அன்பான வார்த்தைகளை நாம் உணர்கின்ற பொழுது வழிகாட்டுகின்ற உண்மையின் ஆவியானவர் நம்மோடு வருகிறார். நமக்கு தேவையானதை அளிக்கின்றார். புதியதாக எதையும் அவர் கற்பிக்கவில்லை. ஆண்டவர் இயேசு சொன்னதையே தான் ஆழமாக புரிய வைப்பதுதான் தூய ஆவியருடைய மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. நம்முடைய எதிர்காலத்தை நமக்கு கணித்து தருபவரும் வரவிருக்கின்ற காலங்களில் சவால்களை எதிர்கொள்ள தேவையான ஞானத்தை தூயானவர் நமக்கு அளிப்பார் என்று நாம் நம்ப வேண்டும். இதன் வழியாகத்தான் மூவரு கடவுளுடைய மகிமையை நம்மால் உணர முடிகிறது. தந்தை வைத்திருப்பதையெல்லாம் மகனுடையதும் மகன் சொன்னவற்றை தூயாவினை விளக்குவார் என்றும் ஆக இந்த 3 நபர்களுடைய பணிகள் போதனைகள் தான் இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான பாதைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. எவ்வாறு மரியன்னை இந்த 3 கடவுளுடைய மகிமையை தன்னுடைய வாழ்வில் உணர்ந்து அதன்படி நடந்தாலும் அவளுக்குள் இருந்த தூய ஆவியினரை உணர்ந்து அவள் ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றினாலோ நாமும் இன்று தூய ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற ஒரு உள் திசை காட்டி என்பதை உணர்ந்து நாம் வழி தவறினாலும் சரியான பாதையை மீண்டும் தேர்ந்தெடுக்க தூயாவினுடைய துணையை நாம் நாட வேண்டும். இன்றைய நாளில் தூயாவினுடைய அருட்கொடைகளுக்காக அவர் காட்டுகின்ற உண்மையான பாதை நடக்கின்ற துணிவிற்காக உருக்கமாக செபித்து மரியனுடைய தோழமையுடன் இந்த நாளை இறைவனுடைய பாதத்தில் வைத்து செபிப்போம். நமக்காகவும் நம்முடைய பணிகளுக்காகவும் பயணங்களுக்காகவும் செபிப்போம். இறைவன் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவமாக என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த அருமையான புதிய நாளிற்காக அன்னை மரியாளுடைய நாளாக எங்களுக்கு அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய புதிய விடியலுடைய வார்த்தையினாலும் ஒளியினாலும் அன்னையுடைய பரிந்துரையாலும் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களை நிரப்ப துணையாக வந்தீரை. உம்மை வேண்டுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வழிபடுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய அறிவுக்கு எட்டாத உண்மைகளை தாங்கிக் கொள்கின்ற ஒரு இதய பக்குவத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களை முழுமையாக உணர்ந்து உண்மையை நோக்கி வழி நடத்தும். நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவிலும் உமது குரல் எங்களுக்கு ஒரு திசை காட்டியாக இருக்கட்டும். இயேசுனுடைய போதனைகளை நாங்கள் வெறும் பேச்சுகளால் மட்டுமன்றி வாழ்வாலும் சான்று பகிர்ந்திட இறைவா எங்களுக்கு துணையாக வரும். ஜெபமாலை சொல்லுங்கள் மனம் மாறுங்க என்று அழைத்த பாத்திமா அன்னையினுடைய நினைவு நாளை நினைவு கூர்ந்து எங்களுடைய குடும்பங்களிலும் அமைதி நிலவும். உலகெங்கும் போர் மற்றும் பிரிவினைகள் நீங்கி உடைய திருமகனுடைய அன்பை நாங்கள் பரவிட வழியாக நாங்கள் செபிக்கின்றோம். என்று நாங்கள் சந்திக்கும் சோதனைகள் தவக்கால மனநிலையில் எதிர்கொள்ள எங்களுக்கு துணையாக வாரும். உலகினுடைய முதல் நற்கருணை பிழையாக இருக்கின்ற அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடுகின்றோம். நற்கருணையில் வாழ்கின்ற இயேசுவை அன்னை மரியாள் எவ்வாறு ஆராய்த்து வணங்கினாலும் அவ்விதமே நாங்கள் எங்களை பணிகளுடைய மத்தியிலும் இறை பிரசனத்தை உணர எங்களுக்கு கற்றுத்தாரும். என்று நாங்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு உழைப்பையும் பகிர்கின்ற ஒவ்வொரு அன்பையும் ஒரு நற்கருணை வழியாக அமைந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரே, தூய ஆவியினுடைய ஒளியும்
அன்னையுடைய பாதுகாப்பும் நற்கருணை நாதருடைய அருளும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு எங்கள் குடும்பங்களோடு இருக்கட்டும். அன்பு தந்தையே, உம்முடைய அருளானந்த முன்னிலையில் நாங்கள் தாழ்மையுடன் வந்திருக்கின்றோம். உம்முடைய திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து உலகளித்த அன்னை மரியாளுடைய பரிந்துரையாக பல விண்ணப்பங்களுடைய பாதத்தில் வைக்கின்றோம். அமைதியின் அரசே, எங்களுடைய குடும்பங்கள் நிலவுகின்ற மனக்கசப்புகள், பிரிவினைகள் மற்றும் குழப்பங்கள் நீங்க எங்களுக்காக பரிந்து பேசும். அன்னை மரியாள் எங்களுடைய இல்லங்களில் அன்பும் ஒரு மனப்பாடும் நிலவ செய்தலும், பிள்ளைகள் கீழ்ப்படிதலுடனும் பெரியவர்கள் பொறுமையுடன் வாழ்ந்திட அருளை புரியும். பிணியாளர்களுடைய ஆரோக்கியத்தினுடைய அன்பு அன்னையே, உடலில் நோயினாலும் மனதினாலும் வேதனையினாலும் அவதிப்படுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கனிவான பார்வையினால் கண்ணோக்கி துன்பப்படுவர்களுக்கு திருமகனுடைய குணமாக்கின்ற வல்லமையை எங்களுக்கு பெற்றுத்தாரும். துன்புறுவோரின் ஆறுதலே, பாத்திமா அன்னையே, வேலையின்றி தவிப்போருக்கு, கடன் சுமையினால் மனமுடைந்திருப்பவர்களுக்கும் உதவி செய்தலும், எங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் நேர்மையான வகையில் உழைத்து உயர்வு பெருந்திட இறைவனிடத்தில் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அறிவுரை வழங்குகின்ற அன்னையை, நாங்கள் பாவ வழியிலிருந்து விலகி தூய ஆவியருடைய வழிகாட்டுதலின்படி நடக்க துணையாக எங்களுக்கு வாரும். குறிப்பாக கடினமான சூழ்நிலைகளும் சரியான முடிவுகளை எடுக்க எங்களுக்கு உமது ஞானத்தை பெற்றுத்தாரும். பாத்திமா அன்னையை, உலகெங்கும் நிலவும் போர் சூழல்கள், வறுமை மற்றும் இயற்கை சீற்றங்கள் இருந்த மக்களை பாதுகாத்தருளும். மக்கள் அனைவரும் சகோதரத்துடன் வாழ உமது மாசற்ற இதயத்தின் வழியாக எங்களுக்கு அமைதியை தேடித்தார். அன்பு தாயை, இன்று நாங்கள் கேட்ட இந்த அனைத்து மன்றாட்டுக்களையும் உம்முடைய திருமகனுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து எங்களுக்கு தேவையான அருளை பெற்றுத் தருமாறு உம்மை உருக்கமாக வேண்டுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனுடைய தாயை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.